கவலையை போக்கும் காளிப்பட்டி கந்தன். காளிப்பட்டி கந்தனை வணங்கினால் நம் கவலையெல்லாம் பறந்து போகும் என்கின்றனர் பக்தர்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சேலம் நெடுஞ்சாலையில் உள்ளது காளிப்பட்டி முருகன் கோயில். பழனிக்குச் சென்று ஸ்ரீதண்டாயுதபாணியை தரிசனம் செய்வோம். அந்த பழனியாண்டியே இந்த ஊருக்கு வந்து தரிசனம் தந்தாராம். தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியம்பதி நோக்கி பாதயாத்திரை மேற்கொள்வது வழக்கம். அதேபோல் காளிப்பட்டியைச் சேர்ந்த அன்பர்களும் பாதயாத்திரையாகவும் காவடி எடுத்தபடியும் வருடந்தோறும் வருவார்கள். ஒருமுறை காளிப்பட்டியில் இருந்து பழனி நோக்கி பாதயாத்திரை மேற்கொண்டிருந்த பக்தர்கள் ஓரிடத்தில் இளைப்பாறினார்கள். அனைவரும் அயர்ந்து தூங்க பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய முருகக் கடவுள், உங்கள் ஊருக்கே நான் வருகிறேன், அங்கே கோயில் கட்டி வழிபடுங்கள் என அருளினாராம். பிறகு பழனிக்குச் சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு ஊர் திரும்பியபோது ஊரில் ஓரிடத்தில் மயில் நிற்பதை பார்த்து அதிசயித்து போனார்கள். அதையடுத்து மயில் நின்ற இடத்திலேயே முருகனுக்கு கோயில் எழுப்பி வழிபட துவங்கினார்கள் ஊர்மக்கள். காளிப்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் எவரையேனும் பாம்பு கடித்துவிட்டால் உடனடியாக அவரை இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து சந்நிதியில் படுக்க வைக்கின்றனர். முருக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தத்தை பருக கொடுத்து விபூதி பிரசாதத்தை நெற்றியில் இட்டுவிட விஷமானது முறிந்துவிடும் என்பது மக்களின் நம்பிக்கை. இங்கு பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்று திருத்தேரில் வீதியுலா வரும் கந்தன் கொள்ளை அழகுடன் திகழ்வான். சஷ்டி, கிருத்திகை, அமாவாசை என மாதந்தோறும் பாலபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் பக்தர்கள். தைப்பூச நாளில் ஏராளமான பக்தர்கள் வந்து பாலபிஷேகம் செய்வதுடன் பஞ்சாமிர்த அபிஷேகமும் செய்து வேண்டிக் கொள்கின்றனர். அந்த நாளில் இந்த முருகனை தரிசித்தால் கல்யாண வரம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்க பெறுவர், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து இனிதே வாழ்வர் என உறுதியுடன் தெரிவிக்கின்றனர் ஊர்மக்கள்.